லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட இந்த ராப்பகல் ஜெபத்திற்கு வந்திருக்கும் உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம் இணைந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம், ஜெபிப்போம். ஆமென். எல்லோரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? அப்போ நன்றி ஆண்டவரே, நாள் வரையிலும் உங்கள் வாழ்க்கையில் உடன் இருந்தீரே அப்பா, அதற்காக உமக்கு நன்றி. எஸ் ஃபாதர், நீ பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருக்கிறேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. எஸ் ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா. சொந்த குமாரனையே தந்து எங்களை நேசித்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்கள் அன்பிற்கு எல்லை இல்லை, உங்கள் அன்பிற்கு அளவில்லை ராஜா. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். எஸ், எங்களோடு கூட இருக்கிற தேவன், எங்களுக்குள்ளாக வாழ்கிறீர். எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர். தேங்க்யூ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவர், இந்த வேளையிலும் கூட நாங்கள் உங்களை துதிக்கிற இந்த நேரத்தில் தாமே ஆண்டவர் எங்களுக்குள்ளே இருக்கிறதான நீர் வெளிப்படுவீராகப்பா. எஸ், தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எங்களுடைய குற்ற உணர்வு அல்ல ஆண்டவரே, எங்களுடைய எண்ணங்கள் அல்ல, கிறிஸ்துவின் சிந்தை எங்களில் வெளிப்படட்டும். மாம்ச சிந்தை மரணம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையோ அது ஜீவனை கொடுக்கிறதான சிந்தை. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று பவுல் எழுதுகிறார். எஸ் ஃபாதர், உமக்குள்ள இருந்த அதே சிந்தை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. ஆதாமின் சிந்தனை அல்ல ஆண்டவரே, பயந்து ஓடிப்போய் மறைகிறதான சிந்தை அல்ல, தைரியமாய் கிருபாசன தண்டையில் கிட்டி சேருகிற அந்த ஆவி எங்களுக்குள்ளாக நீர் வாசம் செய்கிறீர். திரும்பவும் ஆதாமை போல நாங்கள் பயப்படுவதற்கு ஆண்டவரே அடிமைத்தனத்தின் ஆவியை நீர் கொடாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறீர். எஸ், தேங்க்யூ லார்ட். தைரியமாய் நாங்கள் உங்கள் சமூகத்தில் கிட்டி சேர்கிறோம். எஸ், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். எங்களோடு கூட நீங்கள் இடைப்படுங்கப்பா. உங்கள் வார்த்தை எங்களோடு கூட இருக்கட்டும். உங்கள் பிரசன்னம் விலகாமல் எங்களோடு கூட இருக்கட்டும் ராஜா. நீர் எங்களை வழி நடத்தி சொல்லுங்க. உம்மை துதித்து பாடுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு புது பாடல் சேர்ந்து பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், நம் சுக வாழ்வு துளிர்த்திடும் காலம், கலங்காதே என்றும் திகையாதே இந்நாள், அழைத்தவர் முன் செல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் கோரேசுக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வைப்படுத்தினது போல இந்த நாளில் உங்களுக்கு முன்பாக என்னென்ன காரியங்கள் கோணலாக காணப்படுகிறதோ அவர் முன்பாக சென்று யாவையும் செவ்வைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நமக்கு இந்த வருடத்தில் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம் மத்தியில் அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இன்றும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எஸ் ஃபாதர். நெருக்கமும் மாறிடும் நேரம், என் சுக வாழ்வு துளிர்த்திடும் காலம். எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், நம் சுக வாழ்வு துளிர்த்திடும். எல்லாரும் சொல்லலாமா? எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், நம் சுக வாழ்வு துளிர்த்திடும் காலம், கலங்காதே என்றும் திகையாதே இந்நாள், அழைத்தவர் முன் செல்கின்றார். திகையாதே என்றும் கலங்காதே இந்நாள், அழைத்தவர் முன் செல்கிறார். அவர் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காண்கின்றவர். அவர் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காண்கின்றவர். கைவிடப்படுவதில்லை, நான் அவமானம் அடைவதில்லை. கைவிடப்படுவதில்லை, நான் அவமானம் அடை. அவர் நாமம் எல்ரோயி, அவர் நாமம் எல்ரோயி, எந்நாளும் காண்கின்றவர். அவர் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காண்கின்றவர். கைவிடப்படுவதில்லை, நான் அவமானம் அடைவதில்லை. கைவிடப்படுவதில்லை, அவமானம் அடைவதில்லை.
ஒன்றுமே இல்லை என்று ஏங்கி நீ தவிக்கின்றாயோ? ஒன்றுமே இல்லை என்று ஏங்கி நீ தவிக்கின்றாயோ? சொந்த பிள்ளையே தந்தவராம், சொந்த பிள்ளையே தந்தவராம். மற்ற எல்லாமும் அருளிடுவார், மற்ற எல்லாமும் அருளிடுவார். அவர் நாமம் எல்ரோஹி, நம்மை எந்நாளும் காண்கின்றவர். அவர் நாமம் எல்ரோஹி, நம்மை எந்நாளும் காண்கின்றவர். கைவிடப்படுவதில்லை, நான் அவமானம் அடைவதில்லை. கைவிடப்படுவதில்லை, நான் அவமானம் அடைவர். அவர் நாமம், அவர் நாமம் எல்ரோஹி, நம்மை எந்நாளும் காண்கின்றவர். நாமம் எல்ரோஹி, நம்மை எந்நாளும் காண்கின்றவர். கைவிடப்படுவதில்லை, நான் அவமானம் அடைவதில்லை. கைவிடப்படுவதில்லை, நான் அவமானம் அடைவதில்லை. முந்தின காரியமோ பூர்வத்தின் எல்லைகளோ, முந்தின காரியமோ பூர்வத்தின் எல்லைகளோ, ஒன்றும் நீ நினைக்காதே, ஒன்றும் நீ நினைத்திடாதே. இன்று புது வழி திறந்திடுவார், இன்று புது வழி திறந்திடும். அவர் நாமம், அவர் நாமம் எல்ரோஹி, நம்மை எந்நாளும் காண்கின்றவர். அவர் நாமம் எல்ரோஹி, நம்மை எந்நாளும் காண்கின்றவர். கைவிடப்படுவதில்லை, நீ அவமானம் அடைவதில்லை. கைவிடப்படுவதில்லை, நீ அவமானம் அடைவதில்லை. எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், நம் சுகவாழ்வு துளிர்த்திடும் காலம். எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், நம் சுகவாழ்வு துளிர்த்திடும் காலம். கலங்காதே என்றும் திகையாதே, என்னால் அழைத்தவர் முன் செல்கின்றார். கலங்காதே என்றும் திகையாதே, என்னால் அழைத்தவர் முன் செல்கின்றார். அவர் நாமம் எல்ரோஹி, நம்மை எந்நாளும் காண்கின்றவர். அவர் நாமம் எல்ரோஹி, நம்மை எந்நாளும் காண்கின்றவர். கைவிடப்படுவதில்லை, நீ அவமானம் அடைவதில்லை. கைவிடப்படுவதில்லை, நீ அவமானம் அடைவதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் சோர்ந்து நீ போய்விடாதே. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் சோர்ந்து நீ போய்விடாதே. உந்தன் ஓட்டத்தை துவங்கினவர், உந்தன் ஓட்டத்தை துவங்கினவர் எந்நாளும் நடத்திடுவார், உன்னை எந்நாளும் நடத்திடுவார். அவர் நாமம் எல்ரோஹி, அவர் நாமம் எல்ரோஹி, நம்மை எந்நாளும் காண்கின்றவர். கைவிடப்படுவதில்லை, நான் அவமானம் அடைவதில்லை. ஓ, கைவிடப்படுவதில்லை, நான் அவமானம் அடைவதில்லை. சொல்லுமா, எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், என் சுகவாழ்வு துளிர்த்திடும் காலம். நெருக்கமும் மாறிடும் நேரம், நம் சுகவாழ்வு துளிர்த்திடும் காலம். கலங்காதே என்றும் திகையாதே, இந்நாள் அழைத்தவர் முன் செல்கின்றார். கலங்காதே என்றும்
திகையாதே இந்நாள் அழைத்தவர் முன்செல். விசுவாசத்தோடு சொல்லும் அவர் நாமம் எல்ரோஹி, நம்மை எந்நாளும் காண்கின்றவர். 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 கைவிடப்படுவதில்லை, நான் அவமானம் அடைவதில்லை. கைவிடப்படுவதில்லை, நான் அவமானம் அடைவதில்லை. எஸ் ஃபாதர், நாங்கள் கைவிடப்படுவதில்லை, அவமானம் அடைவதில்லை. எந்தெந்த காரியங்களை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த காரியங்களை மனதிலிருந்து எடுத்து போட்டுவிட்டு நம்ம விசுவாசிக்கிறவர் யார் என்பதை மாத்திரம் மனதில் பதித்து கொண்டு சொல்லுவோம். நான் கைவிடப்படுவதில்லை, அவமானம் அடைவதில்லை. காரணம், நான் அவருடைய பிள்ளையாக, அவருடைய சொந்த இரத்தத்தினால் மீட்கப்பட்டு அவருடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. பயத்தின் ஆவியை கொடாமல் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து தம்முடைய சொந்த பிள்ளைகளாக நம்மளை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ் ஃபாதர், ஓ ஜீசஸ். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. அதனால் அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. Yes, Father, thank you, Jesus. Hallelujah. Yes, thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Yes, Jesus. தேவன் தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியாகவும் மனுஷனை படைத்தார். ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான்? தேவனோடு கூட இருந்த உறவை அவன் சந்தேகப்பட்டது நிமித்தமாக, அந்த உறவு உடைந்தது நிமித்தமாக பயத்துக்குள்ளாக அவன் கடந்து செல்கிறான். ஹல்லேலூயா, ஜீசஸ், தேங்க்யூ. முதலாவது படைக்கப்பட்ட அந்த ஆதாம், அந்த ஏவாள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் தடை செய்யப்பட்ட பழத்தை சாப்பிட்டதால் கடவுளுடன் இருந்ததான உறவை முறித்து கொண்டு பாவத்தின் மூலம் பயத்துக்கு ஆட்பட்டார்கள். அவர்கள் மூலமாக என்ன பண்ணப்பட்டது? இந்த பயம் அவர்கள் பின்னால் வந்த ஒவ்வொரு சந்ததியும் அது பின்தொடர்ந்து வருகிறது. பாருங்க, காயினுக்கு தெரியாது அவன் தன்னுடைய சகோதரனை அடித்தா அவன் மரித்து போவான். அவனுக்கு என்ன பண்ணாது? தெரியாது. முதலாக மரணத்தை அந்த இடத்துல பார்க்கிறோம். அவன் தெரியாமல் செய்த ஒரு தவறு. தேவன் அந்த இடத்துல என்ன பண்ணுகிறார்? தம்முடைய நீதி, அவருடைய நீதின்னு பார்க்கும்போது இரக்கம் காட்டுதல்னு சொல்லி புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம். எஸ், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அன்பான தேவன் அவனுக்கு ஒரு முத்திரையை போடுகிறார், போட்டு அவனை இந்த உலகத்தில் காப்பாற்றுகிறார். இந்த இடத்துல பார்க்கும்போது நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை அவர் அந்த சந்ததியை தோறும் பின்தொடர்ந்து வருகிறது. அதுக்கப்புறம் அவர்களுடைய அந்த ஒரு விதை, அந்த ஒரு உறவு முறிந்ததன் காரணமாக பல பாவங்களும் அவற்றின் நிமித்தமாக அவர்கள் தங்கள் மேல் போட்டுக்கொண்ட கட்டளைகள், அவர்கள் ஏற்படுத்தி கொண்ட பலிகள், இதன் நிமித்தமாக தேவனை பிரியப்படுத்தி விடலாம் என்று நினைக்கிற அந்த வேளையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் ஒவ்வொருத்தர் மூலமாக ஆண்டவர் என்ன பண்ணுறார்? பங்கு பங்காக வகை வகையாக தம்மை வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார். ஆனால் யாருக்குமே அவருடைய குணம், அவருடைய சுபாவம் புரியலை. ஏசாயா 59வது அதிகாரம் 1-2 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது: இதோ ரட்சிக்க கூடாத படிக்க கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாத படிக்க அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும்
உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நம்மை அவர் மறைக்கவில்லை, ஆனால் நாம் அவரை என்ன பண்ணுறோம்? நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக அவரை காணக்கூடாதபடிக்கு மறைக்கப்படுகிறது. எஸ், மாம்சம் என்ன பண்ணுதுன்னா, அவன் பாருங்க, ஆதாம் முதல்ல எந்ததில் தான் இருந்தான், மாம்சத்தில் தான் இருந்தான். ஆனால் அவனுடைய நிர்வாணம் காணப்படவில்லை. எப்போ அந்த மாம்சம் வெளிப்பட்டதோ அதன் பின்பாக ஒவ்வொன்றாக வருகிறது. அவன்கிட்ட அவனுக்கு மரணம் தெரிவதற்கே 900 சம்திங் வருஷம் ஆகுது. அந்த அளவுக்கு அவன் எதிலே தான் இருந்தான்னா, முதல் ஆவி மனிதன் என்பதனால் அவனுடைய அந்த சிந்தனையில் மேக்சிமம் அவன் ஆட்கொண்ட சிந்தனை அதுவாக இருந்தது. ஜஸ்ட் பைபிள் படிக்கும்போது நம்ம ஏதோ நினைக்கிறோம், ஒரு அதிகாரத்தில் ஜஸ்ட் அவன் பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டான். நமக்கு தெரியாது எத்தனை வருஷம் அவன் தேவனோடு இருந்தான் என்று. ஆமென். இந்த நாளிலும் கூட அவரோடு கூட வாழ்வதற்காக, அவரை வெளிப்படுத்துவதற்காக குமாரனை கொடுத்தார். அவர் என்ன பண்ணுறாரு? இந்த பயம் பார்த்தீங்கன்னா அநேக விஷயங்களுக்கு பயம் காரணமாக இருக்கிறது. அதனால தான் நீதிமொழிகளில் கூட முறிந்த ஆவி அந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. ஸோ பயம் யாரை தலையில் கை வைக்கிறதுனால பயம் போகாது. உங்கள் இருதயத்தின் சிந்தை புதுப்பிக்கப்படுவதன் மூலமாக, உங்கள் மனம் நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள் என்பதை உணர்வதன் மூலமாக தான் அது என்ன பண்ணப்படும்? அந்த நிஜத்தை நம்ப ஆரம்பிக்கும். ஜஸ்ட் ஒரே ஒரு மனுஷன், ரோமரில் போட்டிருக்கு, ஒரே ஒரு மனிதன் மூலமாக நம்ம எல்லாரும் என்ன பண்ணப்பட்டோம்னா பாவிகள் ஆக்கப்பட்டோம். அதே போல இதை எல்லாரும் நம்புவோம், ஆமாம் நான் பாவி தான். அல்லேலூயா. எப்படி நம்ம பாவம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் ஆதாமுக்குள்ளாக பாவிகள் ஆக்கப்பட்டோமோ, அதே போல எந்த ஒரு கிரியைகளும் இல்லாமல் அவரை விசுவாசிப்பதன் மூலமாக நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். இதுதான் ஆபிரகாமுடைய சந்ததி. ஆபிரகாம் அவன் நீதிமானாக எண்ணப்படுவதற்கு எதுவுமே செய்யலை, அவரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு வசனம் தெளிவாக சொல்லுது. ஆமென். எஸ் ஆண்டவரே, அவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே எப்பேற்பட்ட குற்றங்கள் நாங்கள் புரிந்திருந்தாலும் ஆண்டவரை அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் செய்தது, எங்களே அறியாமல் நாங்கள் உட்படுத்தப்பட்ட பாவங்கள் எல்லாவற்றையும் உங்கள் கரத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறீர், நீர் எங்களுக்கு தகப்பனாக இருக்கிறீர். எஸ் ஃபாதர், நீர் பயத்தின் ஆவி எங்களுக்கு கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறீர். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுள்ளீர்கள். எஸ், தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரே, நாங்கள் அநேக காரியங்கள் நிமித்தமாக பயந்து போய் இருக்கிறோம். ஆனால் பூர்ணமான உம்முடைய அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். எதிர்கால பயம், வியாதியை குறித்ததான பயம், பிள்ளைகளை குறித்ததான பயம், பெற்றோர்களை குறித்ததான பயம், எத்தனையோ காரியங்கள் இருக்குது. படிப்பு, நம்மளுடைய அறிவு குறைவு, இல்லை நான் செல்வந்தன் இல்லை நான் அதிகப்படியான செல்வந்தனாக இருக்கிறேன், என்னென்ன பயங்களாக இருந்தாலும் அவருடைய அன்பு நம்மளுடைய இருதயங்களை ஆளும்போது எல்லா பயங்களும் மாறி போகும். அந்த அன்பை நீங்கள் தியானிங்க. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் தியானிக்க தான் அது உங்களுடைய உள்ளத்தில், உங்களுடைய இருதயத்தில் ஆழமாக கிரியை செய்யும். அந்த அன்பில் இருந்து, அந்த உறவில், அந்த புதுப்பிக்கப்பட்ட அந்த உறவில் இருந்து செய்கிற ஜெபம் அது மிகவும் அழகானதாக இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, இயேசு இரவு முழுவதும் ஜெபித்து கொண்டு இருந்தாருன்னு சொல்லி வாசிக்கிறோம். அவர் எப்படி நம்மளை மாதிரி ஜெபம் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அவர் அந்த உறவில் தன்னை பலப்படுத்தி கொண்டார். ஹல்லேலூயா. எஸ், இந்த உலகத்தின் உறவுகளை காட்டிலும் மேலான உங்கள் உறவு ஆண்டவரே. எஸ், அந்த அன்பில் எங்களுக்கு பயம் இல்லை, அந்த அன்பில் எங்களுக்கு தைரியம் இருக்கிறது, அந்த அன்பில் எங்களுக்கு பலம் இருக்கிறது, அந்த அன்பில் எங்களுக்கு சுகம் இருக்கிறது, அந்த அன்பில் ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. எஸ் ஆண்டவரே, ஜீவனற்று போன மனித வாழ்க்கையில் ஜீவனை கொடுக்கும்படியாக எங்களுக்காக நீர் வந்தீர். எஸ் ஃபாதர், உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஓ இயேசு மாத்திரம்தான் முழுமையாக பிதாவுடைய ரூபத்தை, பிதாவுடைய குணத்தை வெளிப்படுத்தினார். அதுக்கு முன்பு வந்த எல்லாரும் அவங்களுக்கு புரிஞ்சதை வெளிப்படுத்தினாங்க. ஆனால் இயேசு மாத்திரம்தான்
அவரிடத்திலிருந்து வந்து அவரை வெளிப்படுத்தினவர். மீது எல்லாரும் இந்த பூமியில இருந்து நம்மளை போல பிறந்து நம்மளை போல வளர்ந்து அவங்களுக்கு தோணுனதை வெளிப்படுத்தினாங்க. பட் ஜீசஸ் அவர் அங்கிருந்து வந்த தேவன், வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ அப்படிப்பட்டவர். எஸ் எஸ் ஃபாதர். நாளிலும் அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி, அதற்குள்ள சகல நன்மைகளும் இருக்கிறது. ஆனால் இந்த நாளில் முதலாவது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், ஆண்டவர் என் உள்ளத்திலிருந்து நான் இனி எதுக்கும் பயப்பட போறதில்லை, என் தகப்பன் எப்படிப்பட்டவர் என்று எல்லா சூழ்நிலைக்கு மேலாகவும் நான் பேச போகிறேன். எஸ், எங்களை அழுத்துகிற சூழ்நிலைகள் எழும்பும் போது, புயல் போல கடல் அலைகள் எழும்பும் போது, ஆண்டவரே நீர் அதட்டுகிற தேவனாக எங்கள் படகிலே இருக்கிறீரப்பா. எஸ், உம்மை நேசிக்கிறோம், உம்மை நம்புகிறோம். ஆதாம் நம்பிக்கை இழந்தது நிமித்தமாக அவன் பாவத்திற்கு உட்படுத்தப்பட்டான். ஆனால் நாங்களும் உம்மை நம்புகிறதின் மூலமாக மீண்டுமாக அந்த உறவுக்குள்ளாக வருகிறோம். எஸ், தேங்க்யூ ஃபாதர். எஸ், ஹல்லேலூயா. பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை, நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கையெல்லா நிலை மாறிடும், புது நம்பிக்கை. எஸ் ஃபாதர். ஓ பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை, நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கையில்லா நிலை மாறிடும், நம்பிக்கை திடன் நம்மில் பெருகிடுமே. இயேசுவே யாவே நீரென்றும் என் தெய்வம், தலைமுறை தலைமுறையா. யாவே நீரென்றும் என் தஞ்சம், தலைமுறை தலைமுறையாய். மீண்டும் சொல்லுவோமா? யாவே நீரென்றும் என் தெய்வம், தலைமுறை தலைமுறையா. யாவே நீர் என்றும் என் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. மரண பயம் நம்மில் மாறிடுமே, சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரண பயம் நம்மில் மாறிடுமே, சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் ஆள்பவரே. எஸ் ஃபாதர். ஓ நீர் மரணத்தை ஜெயித்தவர், ஓ சத்ருவை வென்றவர், சகலவற்றையும் என்றும் ஆள்பவர். ஹல்லேலூயா. யாவே நீர் என்றும் எம் தெய்வம், தலைமுறை தலைமுறையாய். யாவே நீர் என்றும் என் தஞ்சம், தலைமுறை தலைமுறையாய். மீண்டும் சொல்லுவோமா? யாவே நீர் என்றும் என் தெய்வம், தலைமுறை தலைமுறையாய். யாவே நீர் என்றும் என் தஞ்சம், தலைமுறை தலைமுறையாய். நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர்
காப்பவர் நீரல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர். எஸ் ஃபாதர். தோல்விகள் எல்லாம் மாறிடுமே, சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. தோல்விகள் எல்லாம் மாறிடுமே, சத்ருவின் பயங்கள் எல்லாம். மீண்டும் சொல்லுமா, தோல்விகள் மாறிடும், உம் நாமத்தினால் வியாதிகள் நீங்கிடும். நீர் எங்கள் பரிகாரி, எங்களை ஜெயமாக நடத்துவீர். உங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் யாராவது வியாதியோடு இருப்பார்கள்னா நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே உங்க தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். எஸ், அவர்களை நினைத்து. இல்லை உங்களுக்கு ஏதாவது வியாதி இருக்கோ, பலவீனம் இருக்குன்னா சொல்லுங்க, பலவீனத்தின் ஆவியை நான் பெறவில்லை. எஸ், கிறிஸ்துவுக்குள்ளே ரோமரில் சொல்லப்படுகிறது 8வது அதிகாரம் 11வது வசனம், அன்றியும் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய அதே ஆவி உங்களுக்குள் இருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்பது எவ்வளவு நிச்சயமாக இருக்கிறது. எஸ், நம்பிக்கையோடு அவரிடத்துல நம்பிக்கையோடு சேருகிறோம். எல்லாரையும் பற்றி இல்லை, அவரிடத்துல நம்பிக்கையோடு சேருகிறவன் அவர் இருக்கிற வண்ணமாகவே தானும் இந்த பூமியிலே இருக்கிறான். ஹல்லேலூயா. இந்த பூமியிலே அவரை போல, அவரை போன்ற குணம், அவரை போன்ற சுபாவம், அவருக்குள்ள இருந்த அதே இருதயம் எஸ் எங்களுக்குள்ளும் இருக்கிறது. எங்களுக்குள்ள தோல்வி இல்லை, எங்களுக்குள்ள தோல்வி பயம் இல்லை. உங்க நாமத்தினால எங்களுக்குள்ள வியாதிகள் ஆண்டவரை மேலோங்குவதில்லை. எஸ் ஃபாதர், ஹல்லேலூயா. சகலவற்றையும் புதிதாய் மாற்றுகிறவர், புதிய சிருஷ்டியாய் எங்களை மாற்றுங்கப்பா. இந்த வேளையில் கூட ஆண்டவரை வேதனையோடு யாராவது சுகவீனத்தோடு இதை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய ஆண்டவர் உடல்ல சுகம், அவர்களுடைய உடல்ல ஒரு பலன் உண்டாகட்டும் அப்பா. எஸ் ஃபாதர். ஓ, எங்களுக்குள் வாசமாய் இருக்கிறீர் என்பது எத்தனை நிச்சயமாய் இருக்கிறது. எஸ், எங்களுக்குள்ள ஒரு தெய்வீக சுகம் உண்டாகிறதற்காக நன்றி அப்பா. தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாறட்டும். எஸ், எங்களுடைய பாரங்கள் எல்லாம் லகுவாய் மாறுகிறது. எல்லா பாரத்தையும் அவர் மேல் இறக்கி வைத்து விடுங்கள். எஸ், ஜஸ்ட் உங்கள் இருதயத்தை ஃப்ரீ ஆக்கிட்டு பாடுங்க. ஜபம் பண்ணிட்டு வார்த்தையை கேட்டுட்டு மீண்டும் நீங்க தூக்கி சுமக்க தேவையில்லை. அவர் இடத்துல வைத்து விட்டேன், அவர் என்னுடைய ஜபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார் என்று நீங்க நம்பினீங்கன்னா மீண்டும் அதை நினைச்சு புலம்பக்கூடாது. அதை நினைச்சு யார்கிட்ட போய் மறுபடியும் ப்ரேயர் ரிக்வெஸ்டே வைக்கக்கூடாது. சொல்ல போனா ஹல்லேலூயா. உங்க நம்பிக்கை எப்படி இருக்கிறதோ, நீங்க நம்புகிறவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி உங்க நம்பிக்கை இருக்கணும். உங்க நம்பிக்கை எப்படி இருக்கிறதோ அப்படி நீங்க நம்புறவர் இருக்கிறாருன்னு நம்புறது நம்பிக்கை இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோல்விகள் எல்லாம் மாறிடுமே, உம் நாமத்தில் வியாதிகள் நீங்கிடுமே. தோல்விகள் எல்லாம் மாறிடுமே, உம் நாமத்தில் வியாதிகள் நீங்கிடுமே. நீரெங்கள் பரிகாரி. ஓ எஸ் லார்ட், நீரெங்கள் பரிகாரி, ஜெயமாக நடத்துவீர். உம்மை அல்லால் வேறு நாமம் இல்லை. நீரெங்கள் பரிகாரி, ஜெயமாக நடத்துவீர். உம்மை அல்லால் வேறு நாமம் இல்லை. யாவே நீர் என்றும் என் தெய்வம், தலைமுறை தலைமுறையா. யாவே நீர் எங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையாய். எஸ், தலைமுறை தலைமுறையாய். இதுவரை நீங்க எப்படி இருந்தீங்களோ தெரியல. இதுக்கப்புறம் உங்க சந்ததி அவருடைய சந்ததி எனப்படும். ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாய்
அது அவருடைய சந்ததி எனப்படும். எஸ் ஃபாதர், இனி ஆண்டவரே என் குடும்பம் எனக்குரியது, என்னுடைய சந்ததி யாவும் உங்கள் சந்ததியப்பா. எஸ், கிறிஸ்துவின் சந்ததி. எஸ் ஃபாதர், தேங்க்யூ லார்ட். மட்டுமாக எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காக நன்றி. உங்கள் சுகத்தை எங்கள் மேலே ஊற்றி இருக்கிறீங்க. காரணம், உங்களுக்குள்ளே இருக்கிற அதே ஆவி எங்களுக்குள் வாசமாக இருக்கிறபடினால சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தில் உள்ள வியாதிகள், நோய்கள், தோல்விகள், பயங்கள், பிரச்சனைகள் எல்லாம் இந்த சரீரம் அனுபவிக்கிறதெல்லாம் இந்த சரீரத்துக்குரியதே தவிர உங்களுக்குள்ள ஒரு மனிதன் இருக்கிறான், உள்ளான மனிதன். அவன் தேவனிடத்தில் இருந்து வந்தவன், அவன் தேவனை போன்றே இருக்கிறான். ஸோ எந்த சத்தத்தை நீங்கள் கேட்குறீங்க? மனிதனுடைய மாம்ச சத்தத்தை கேட்குறீங்களா, ஆவியின் சத்தத்தை கேட்குறீங்களா? ஜஸ்ட் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஒரு மிருகம் அதுக்குரிய பாஷை தான் அதுக்கு புரியும். இல்லை ஒரு மனுஷனே எடுத்துக்கோங்க, ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு ஹிந்தியில் பேசினா தான் என்ன பண்ணுது, தெளிவாக புரியுது. அதே போல் தேவ ஆவியானவருடைய சத்தத்தை கேட்க ஆவிக்குரிய மனிதனால தான் முடியும். இந்த நாளில் கூட உங்கள் மேலே இந்த ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். ஆண்டவர், எல்லாருடைய ஆவிக்குரிய கண்களும் திறக்கப்பட வேண்டும் ஆண்டவர். அதற்கு நீங்கள் உங்கள் மனதில் கிரியை செய்யணும், உங்கள் மனதில் நீங்கள் வேலை செய்யணும். உங்கள் மனதில் வருகிறதான பல்வேறு விதமான கேள்விகள், டவுட்டுகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அதை ஒரு ஃபார்முக்கு கொண்டு வர்றோம். இல்லை, நான் தேவனுக்குள்ளே இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன், நான் புதிய மனிதனாக இருக்கிறேன். ஸோ இந்த மாம்சத்தில் உங்களுக்கு வருகிற பிரச்சனைக்கு கூட உள்ளான மனிதன், அந்த ஆவி மனிதனால் தீர்வு கொடுக்க முடியும். காரணம், உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி மனிதன் ஏதோ ஒரு பார்ட் இல்லை, அது தேவனுடைய ஒரு பாகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் தம்முடைய சுவாசத்தை மனுஷனுக்குள்ளே ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான். ஹல்லேலூயா. எஸ் ஃபாதர், நாளும் கூட உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்குள்ளே இருக்கிறதான ஆவி மனிதன் வெளிப்படட்டும். எங்கள் மாம்சத்தில் வருகிறதான எல்லா காரியங்களையும் நாங்கள் கீழ்ப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், அந்த நாமத்தை சொல்லும்போது எல்லாம் கீழாக வரும் ஆண்டவரே. எஸ், எல்லா நாமத்திற்கும் மேலானவரே, உங்கள் நாமத்தில் எங்களுடைய தோல்விகள், எங்களுடைய பயங்கள், எங்களுடைய வியாதிகள், எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய சிக்கல்கள், எங்களுடைய முறிவுகள், எங்களுடைய மனத்தாங்கல்கள், எங்களுடைய கண்ணீர்கள், கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே புதிய ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் வைத்து விடுகிறோம். அவருக்குள்ளே இருக்கிறதான அதே ஆவி எங்களிலும் செயல்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதவுமான இந்த நாளுக்காக கர்த்தரை நாம் துதிக்கவும் நன்றி செலுத்தவும் கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய மகா பெரிய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் தராப்பகல் ஜெபத்தை ஆண்டவர் அற்புதகரமாகவும் ஆச்சரியகரமாகவும் வழி நடத்தி கொண்டு வருகின்றதை நினைத்து நாம் ஆண்டவரை துதித்து நாம் ஆராதிக்கின்ற அந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்துகின்ற விதமாய் ஒரு அல்லேலூயா சொல்லி நாம் கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்தலாம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட ஆண்டவருடைய கிருபையினாலே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாடல் ஆராதனையை சகோதரர் கிருபாஸ் அவர்கள் நடத்தி கொடுத்தார்கள். அவர்களுக்கு இந்த நாளில் இந்த பாடல் ஆராதனை எத்தனை பேர் கடந்த மாதம் மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. மாதத்திலும் கூட அன்பான சகோதரர் நமக்கு நடத்தி தந்திருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு அது ஆசீர்வாதமாக இருந்ததென்று நம்புகின்ற விசுவாசிக்கின்றவர்கள் ஆசீர்வாதமாக இருந்ததென்று சொல்லுகின்றவர்கள் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். அதை போன்று இந்த நாளில் கூட அன்பான சகோதரை கத்தரின் அநேக ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு பயன்படுத்தும்படி நாம் தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவோம். அதை போன்று இந்த ராப்பகல் ஜெபத்திற்காக ஜெபித்த பிள்ளைகள், கொடுத்தவர்கள், உழைத்தவர்களை கத்தர் இன்னும் பல மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்தும்படி கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாம். இதற்காக ஜெபிக்கின்ற, கொடுக்கின்ற, உழைக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக. தடையின்றி ஆண்டவர் ஒவ்வொரு மாதமும் நடத்தி கொண்டு வருகிறார். இந்த மாதமும் நாம் ஆண்டோடு இப்பொழுது கூட ஒரு சில ஜெப விண்ணப்பங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். முடிந்த பின்பு ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் கேட்டு நாம் ஜெபத்தோடு கூட கடந்து செல்ல போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இந்த மாதத்தினுடைய இந்த ராப்பகல் ஜெபமானது சங்கீதம் 91 இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் இருளில்
நடமாடும் கொள்ளை நோய்க்கும் ஆண்டவர் நம்மை தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். சங்கீதம் 91:5-6 இருளிலே உண்டாகின்ற பயங்கரங்கள், இருளிலே நடமாடுகிற கொள்ளை நோய்கள், இவைகளிலிருந்து தேவன் நம்மை தப்புவிக்கின்ற ஒரு பாதுகாக்கின்ற நம்மை ஆசீர்வதிக்கின்ற ஒரு ஜெபம்தான் ராப்பகல் ஜெபம். ஆகையினாலே தான் இப்பொழுது கூட ஒரு சில ஜெப விண்ணப்பங்களுக்காக நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால், இரவு பகல் விழித்திருந்து ஜெபித்ததன் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றதை நம்ம பார்க்க முடிகிறது. நாளிலும் கூட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தந்து வழிநடத்த விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த இரவில் உண்டாகின்ற பயங்கரங்களிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும்படி தொடர்ந்து ஆகையினாலே இந்த இரவில் உண்டாகின்ற பயங்கரங்களுக்கும் இருளிலே நடமாடுகின்ற வேத பண்டிதர்களின் கருத்தின்படி அதிகமாய் மனிதர்களை தாக்குகின்ற இந்த கொள்ளை நோய், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிரான இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய தாக்கத்தை கொண்டு வருகின்ற இவைகளில் நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய ஊழியங்களும் நம்முடைய தேசமும் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் இந்த இரவு பகல் அதிகமாக விழித்திருந்து கண் விழித்து ஜெபிக்கின்றவர்களுடைய அந்த ஜெபம் மிகவும் விலையேற பெற்றது என்பதை நாம் ஒருபொழுதும் மறந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் பகலெல்லாம் நீங்கள் வேலை செய்துவிட்டு இரவில் எல்லாம் மாதமும் 3வது வெள்ளிக்கிழமை இரவு 11 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு 1 மணிக்கு நம்ம அந்த ஜெபத்தை முடிக்கிறோம். ஒரு வல்லமையான ஒரு பவர்ஃபுல் ப்ரேயராக, ஒரு வல்லமையான ஜெபமாக தேவன் ராப்பகல் ஜெபத்தை மாற்றிக்கொண்டு வருகின்றார். அவனுடைய திறப்பிரசனை உபவாச ஜெபம், அதில் கொடுக்கப்படுகின்ற வாக்குத்தத்த செய்தி எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதை போன்று இதை விட மேலாக இந்த ராப்பகல் ஜெபமும் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கின்றோம். ஆகையினால் தான் நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாத்து வழி நடத்தி கொண்டு வருகிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலும் கூட இந்த நாளில் இந்த ராப்பகல் ஜெபத்தில் கலந்து கொண்டு பாடி ஆராதிக்கின்ற நீங்கள், அதை போன்ற ஜெப திறப்பில் அந்த இரவு பகல் உண்டாகின்ற பயங்கரங்களுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் தப்புவிக்கும்படியாக ஜெபிக்கிற நீங்கள், ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுகிற நீங்கள், ஆமென், கர்த்தருடைய பார்வையில் பாக்கியவான்களாக இருக்கின்றீர்கள். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகினாலே இந்த நாளிலும் கூட ஆமென், இயேசு கூட அநேக முறை சொல்லியிருக்கிறது. நமது கட்சமுறை தோற்ற ஜெபத்திற்கு முன்பதாக 1 மணி நேரம் விழித்திருக்கக்கூடாதா என்று தான் இயேசு கேட்டதை நம்ம பார்க்கின்றோம் இல்லையா? அப்படியானால் இந்த நாளில் ஒரு முடிவெடுங்கள். மாதத்தில் ஒரு நாள் 2 மணி நேரம் நம்ம ஜெபிக்க வேண்டும். இரவில் விழித்திருந்து ஜெபிக்கும்படி நம்முடைய பிரீச் ஆர்மி என்கிற அந்த யூடியூப் அந்த சேனலை நீங்கள் நீங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தினால், ஊழியத்தினுடைய அந்த பெயர் பயன்படுத்தினால், அந்த ராப்பகல் ஜெபம் நம்முடைய ஊழியங்கள் சார்பாக வெளியிடுகின்ற ஊழிய காரியங்களை நீங்கள் அறிந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஆண்டவர் கிருபை அந்த வழி நடத்துவார். இந்த நாளில் கூட ஒரு 5 காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்மானதோடு நம்முடைய மாவட்டத்தில் இந்த மாதம் ஒரு மர்ம காய்ச்சல் ஏற்பட்டது நிமித்தமாக ஒரு கல்லூரியிலே படிக்கின்ற ஒரு மாணவி உயிரிழந்து போனதை பத்திரிகையில் வந்த ஒரு செய்தியை அறிந்து கொள்ள முடிந்தது. பாருங்கள், இந்த மாதம் கடந்த மாதத்தில் 26ஆம் தேதி 4வது மாதம் நம்முடைய கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்த ஒரு காரியம், குளுத்துறை அருகே சம்பவம். தேர்வு எழுதிவிட்டு வந்த கல்லூரி மாணவி மர்ம காய்ச்சலுக்கு பலி. அடுத்த மாதம் திருமணம் நடக்க இருந்த நிலையில் பரிதாபம். அப்போ அந்த குடும்பத்தினுடைய பாருங்கள், பென்சி லிண்டா என்று சொல்லுகின்ற கல்லூரியிலே படிக்கிற ஒரு மாணவி. ஆனால் அவள் தேர்வு எழுதிவிட்டு வீட்டுக்கு வந்தவுடன் ஒரு காய்ச்சல் ஏற்பட்டு அந்த காய்ச்சலினாலே உயிரிழந்து போயிருக்கின்ற ஒரு நிலை. இதற்கு காரணம் என்னவென்றால் நம்முடைய ஜெபங்கள் குறைகின்றது தான் காரணம். இதை தொடர்ந்து அந்த பகுதிகளில் இப்படிப்பட்ட மர்ம காய்ச்சல் பாருங்கள், சில காய்ச்சல்களுக்கெல்லாம் திடீரென்று பெயர் கூட கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளில் மருத்துவத்துறையாகலாம் மருத்துவர்களாக இருக்கலாம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகையினாலே தான் இப்படிப்பட்ட சில காய்ச்சல்கள் வரும் பொழுது
மர்ம காய்ச்சல் என்ற பெயரை கொடுக்கின்றார்கள், போகட்டும். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் என்ன சொல்லுகிறது என்றால், ஆமாம், இந்த கொள்ளை நோய்கள், இந்த மர்ம காய்ச்சல்கள், இதனுடைய இன்னொரு பெயர் என்னவென்றால் கொள்ளை நோய் என்று சொல்லவா. பரிசுத்த வேதாகமத்தின்படி மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் போன்ற சுவிசேஷங்களில் கொள்ளை நோய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த கொள்ளை நோய்கள் எதற்கு அடையாளம் என்றால் இயேசுவினுடைய வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த கொள்ளை நோய்கள் அதிகரிக்கும் பொழுது இயேசு அதை சீக்கிரமாய் வரப்போகிறார். இயேசுவினுடைய வருகைக்கான அடையாளங்களிலே ஒன்று தான் இந்த கொள்ளை நோய். ஆகையினாலே தான் இந்த கொள்ளை நோய்களை நம்ம தடுத்து நிறுத்த எவ்வளவோ வேலை நெருக்கடிகள், வேலை பழுக்கள், ஊழிய நெருக்கடிகள், ஆனாலும் திராப்பகல் ஜெபத்தை நாம் விடாமல் நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்திற்காக தான் இதை நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினாலே இதற்காக யாரெல்லாம் ஜெபிக்கின்றார்களோ, கொடுக்கின்றார்களோ, உழைக்கின்றார்களோ, யாரெல்லாம் நீங்கள் கேட்டு இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டு இதை பார்த்து ஜெபித்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, ஆமென், தேங்க்யூ. நம்முடைய பிரதிபலன்கள் பரலோகத்தில் தேவன் நமக்கு ஏராளமாய் அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று இயேசு சொன்னார். நாளில் நாம் எந்த அளவுக்கு பிரதிபலன் கர்த்தருக்காக நம்முடைய ஒரு மனிதன் பணத்தில், ஒரு வங்கியில் அல்லது ஒரு எல்ஐசி அல்லது ஏதோ ஒரு நம்முடைய போஸ்டர் பணத்தை சேர்த்து வைக்கிற விதமாய், முதலீடு செய்து வைக்கிற விதமாய், டெபாசிட் பண்ணுகிற விதமாய் நம்ம ஜெபம், வேத வசன தியானங்கள், ஆராதனைகள், இரவு பகலான இந்த ராப்பகல் ஜெபம், உபவாச ஜெபங்கள், இவைகளெல்லாம் ஆண்டவர் கணக்கில் வைத்து தான் என்னுடைய பலனை நமக்கு ஏராளமாய் கொடுத்து வழிநடத்த வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். நம்முடைய ஒரு ஆபத்தான நேரங்களில், இக்கட்டான நேரங்களில், நம்முடைய சில நேரங்களில் நம்ம ஜெபிக்க கூட முடியாத ஒரு சூழ்நிலை இருப்போம். ஆனால் அதற்கு முன்பதாக நாம் செய்த ஜெபங்கள், நம்ம ஊழியங்கள், ஆண்டவருக்காய் கொடுத்த காணிக்கைகள், ஆராதனையிலே கலந்து கொண்ட அந்த காரியங்களை, அதை போன்ற இரவு பகல் ஜெபம், உபவாச ஜெபம், மன்றாட்டு ஜெபங்கள், கருத்தரங்குகள், இவைகளெல்லாம் வாலிபர் ஊழியங்களுக்கு, சிறுவர் ஊழியங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு கணக்கில் வைத்து அன்றைக்கு நம்ம ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் அன்றைக்கு நமக்காக பிதாவினுடைய வலது பக்கத்தில் அமர்ந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நமக்காய் பரிந்து பேசுவதன் மூலமாக, இயேசுவான உயிர்த்தெழுந்த இயேசு பிதாவினுடைய வலது பக்கத்தில் அமர்ந்து கொண்டு நமக்காக பரிந்து பேசுவதன் மூலமாக பிதாவால் அமர்ந்திருக்க முடியும். ரோமர் 8:26-32 வசனங்களெல்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது பிதாவினுடைய நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நாம் அறியாமல் இருக்கும் பொழுது நமக்காக பரிசுத்த ஆவியானவர் அல்லது பிதா இயேசு என்ன செய்வாராம்? ஆமென், பிதாவினிடத்தில் பரிந்து பேசுவாராம். பரிந்து பேசும் பொழுது, மன்றாடும் பொழுது, வேண்டுதல் செய்யும் பொழுது பிதா யாக்கோபு 1:17 சொல்கிறது, நன்மையான எந்த ஈவுகளும் பூரணமான எந்த வரங்களும் ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வேத வசனம் சொல்கிறது. அதன்படி கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை அந்த நாட்களில் நம்முடைய ஜெபம், நம்மளால் ஜெபிக்க முடியாத சூழ்நிலைகளில் இருந்தாலும் நம்முடைய தேவைகளை அறிந்து நமக்கு அற்புத பதிலை தேவன் கொடுத்து, எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் இந்த தேவையை ஒருவேளை திருமண காரியமாக இருக்கலாம், அல்லது குழந்தை செல்வங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையாக ஒரு ரட்சிப்பாக இருக்கலாம், ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தை கடன் வச்சு நமக்கு ஒரு விடுதலை தேவையாக இருக்கலாம், அல்லது நமக்கு ஒரு சுகம், பலன், ஆரோக்கியம் தேவை. ஆனால் அந்த காரியத்தில் நம்மால் நமக்கு ஜெபிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் நமக்காக, ஆகையினால் தான் ரோமரில் அந்த வசனத்தை நான் சொன்னேன், நமக்காக பிதாவினுடைய வலது பக்கத்தில் அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் என்ன செய்கின்றவராக இருக்கிறாராம்? ஜெபிக்கின்றவராக இருக்கிறார் என்று ரோமரில் நம்ம வாசிக்க முடிகிறது. எனக்கு அன்பானதனுடைய பிள்ளைகளை, ஆகினாலே நம்முடைய இந்த ஜெபங்கள் இன்றைக்கு அல்லது இன்னொரு நாள் நிச்சயமாக நம்முடைய பலனை நமக்கு தராமல் போகிறதில்லை என்று நாம் அறிந்திருக்கிறோம். பாருங்கள், ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனம் பாரு. அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்னதென்று அறியாதிருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமை சொல்லுது நமக்காக வேண்டுதல் செய்கின்றார் என்று சொல்லுகிறார். அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவருமாயிருக்கிறார்.
அங்கே நம்ம அதை காரியத்தை நான் அதை சொன்ன வசனங்களைத்தான் நான் அங்கே எடுத்து பாருங்கள். ஆகினாலே இந்த ஜெபம் நீங்கள் ஒருபோதும் ஜெப நேரங்களை நாம் விட்டுவிடக்கூடாது, குறைத்து கொள்ளக்கூடாது. ஜெபங்கள் நாளடைவில் கூடிக்கொண்டு தான் வர வேண்டும். குறைந்து கொண்டு எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் தேவையோ, ஒரு விசுவாசம் தேவையோ, அதைவிட அதிகமாக ஜெபமும் பாடல் ஆராதனையும் வேத வசன தியானமும் நம்முடைய வாழ்க்கையில் அவசியம். அப்படி இருக்கும் பொழுது தான் சத்துருவாகிய சாத்தான் இரவில் உண்டாகின்ற அந்த பயங்கரங்களுக்கு தேவன் நம்மை தப்பு வைத்து பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகையினால் இந்த நாளிலே கூட சத்துருவானவனுடைய தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்ல. யாரை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அவன் வகை தேடி கொண்டு வருகிறான். அந்த வகை தேடி வருகிற அவனுடைய அந்த வலையில் நீங்களோ நானோ நம்முடைய குடும்பமோ நம்முடைய ஊழியமோ ஒருபோதும் விழுந்து விடக்கூடாது. அதற்காகத்தான் இந்த இவ்வளவு பிரயாசப்பட்டு என்ன செய்கிறோம்? இதற்காக இந்த ஊழியத்தை நம்ம நடத்தி கொண்டு வருகிறோம். தொடர்ந்து நீங்கள் இதற்காக ஜெபியுங்கள், கொடுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் ஒரு 5 காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒன்று, இந்த மர்ம காய்ச்சலிலிருந்து தொடர்ந்து இந்த நம்முடைய மாவட்டம், நம்முடைய குளுத்துறை பகுதியில் நடந்த சம்பவம். ஒரு கல்லூரி மாணவி அடுத்த மாதம் திருமணம் நடக்க இருந்த சூழ்நிலையில் தேர்வு எழுதி வந்துவிட்டு வீட்டுக்கு வந்தவுடன் பாருங்கள், ஒரு மர்ம காய்ச்சலுக்கு பலியான ஒரு சம்பவத்தை பத்திரிகைகளை பார்த்தவுடன் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உணர்த்தினபடியினால் நிச்சயமாக இந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்கலாம். 2வதாக, போதை பொருட்கள் தடுத்து நிறுத்தப்படுவதற்காக நம்ம அதிகமாக ஜெபித்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் ஜெபங்களை கேட்டுக்கொண்டு வருகிறார். மறுபடியும் பல இடங்களில் என்ன செய்கிறார்கள்? அப்போ எந்த அளவுக்கு போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். பரிசுத்த வேதாகமம் முழுவதும் நம்ம பார்க்கும் பொழுது பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்றால், போதை பொருட்களுக்கு பரிசுத்த வேதாகமம் எதிராக தான் காணப்படுகிறது. சாராயத்தை நாடி செல்கின்றவர்களை குறித்து நீதிமொழிகளில் சாலமன் ஞானிகளில் ஞானியாகிய சாலமனாலே எழுதப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கின்றோம். ஆகினால் இந்த போதைப் பொருட்கள் பயன்படுத்துகிற மனநிலை மாறி அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். ஆகையினாலே தான் இந்த போதைப் பொருட்களை யாரும் கரத்தில் கிடைக்கக்கூடாது, அவர்கள் பயன்படுத்தி விடக்கூடாது. பயன்படுத்துகிறவர்கள் நிமித்தம் அநேக பாதிப்புகள் வரும். ஆகையினால தான் பாருங்கள், இந்த மாதம் கடந்த மாதம் கூட 30ஆம் தேதி அன்று காரில் கடத்தி வந்த 31.5 கிலோ கஞ்சா பறிமுதல், 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் பார்த்திங்கன்னா, தாய்லாந்திலிருந்து திருச்சிக்கு விமானத்தில் கடத்தி வந்த 10 கோடி கஞ்சா பறிமுதல். பாருங்கள், இதெல்லாம் கடந்த மாதம் 26ஆம் தேதி. இதெல்லாம் நம்ம எல்லா காரியங்களையும் நம்ம இதெல்லாம் அதில் எலியா கருத்தாய் ஜெபித்ததன் மூலமாக கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டு எல்லாம் மழை நிறுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்கள், இவ்வளோ விலை மதிப்புள்ள இந்த போதைப் பொருட்கள் மற்ற சாதாரண மக்கள் கையிலே போனால் எவ்வளோ பெரிய பாதிப்பை கொண்டு வரும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நம்முடைய நாட்டில் சமீபத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். காஷ்மீரில் நடந்த பயங்கரவாதிகளின் நிமித்தம் ஏற்பட்ட உயிரிழப்புகள் கிட்டத்தட்ட அதில் ஒரு 28 பேர் உயிரிழந்து போனார்கள். அதற்காக நாம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டு வருகிறோம். இது நிமித்தம் ஒரு பெரிய போர் வந்துவிடக்கூடாது. போர் வந்துவிட்டால் எல்லா விதங்களிலும் மக்களுக்கு பாதிப்புகள் ஆரம்பித்து விடும். ஆகையினாலே இந்த சமாதானம் இந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். தொடர்ந்து இப்பொழுது மாணவர்கள் தேர்வுகளை முடித்து அடுத்த நிலையை கடந்து செல்வதற்கு எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் கர்த்தருடைய கிருபையின் கரம் கூட இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும். உயிரிழப்புகள் ஏற்பட்டு விடக்கூடாது என்கிற இந்த காரியங்களை மனதிலே கொண்டு என்ன செய்ய போகின்றோம் என்றால் தொடர்ந்து ஜெபிக்க போகின்றோம். நம்ம ஜெபிக்கலாம். தேங்க்யூ லார்ட். எல்லாரும் கண்களை மூடி பரலோக தேவனை நோக்கி, தகப்பனை ஒரு விசை மன இறங்குங்கப்பா. வானமுறை மகந்தனா ரீகோபா தூடா ரகாமன் சத ஜெப ஆவியை கர்த்தருந்த ஜெப நேரத்திலே ஊற்ற போகிறார். ஆமே, நன்றியப்பா. ஜெபத்திற்கு தடையாயிருக்கிற எல்லா விதமான பலவானுடைய கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலப்பா இப்பொழுது செயலிழந்து போவதாக. உம்முடைய கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரே நீர் சிந்தின ஒவ்வொரு துள்ளி இரத்தத்தையும்
ஆண்டவரே, இந்த ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் அழைத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு விசை மன இறங்குவீராக, ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படுவதாக, ஒரு மன்றாட்டு ஆவி ஊற்றப்படுவதாக, சரீரத்திலே காணப்படுகிற களைப்புகள் மாறிப்போவதாக, பலவீனங்கள் மாறுவதாக, மன சோர்வுகள் மாறுவதாக, சரீர பலவீனங்கள் மாறுவதாக, உற்சாகத்தின் ஆவியினால் நிரப்புவீராக. இப்பொழுது நான் ஒரு ஆவியிலே விடுதலையாக்கப்பட்டு, ஆத்துமாவில் விடுதலையாக்கப்பட்டு, சரீரத்தில் விடுதலையாக்கப்பட்ட ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஆண்டவர் அந்த ஜபத்தை குறித்த ஒரு தாக்கம் ஆண்டவர் உடைய பிள்ளைகளுக்குள்ளாய் நீர் கொழுந்து ஜப நேரத்தில் கொடுக்கிறதை பார்க்கிறேன் ஆண்டவரே. ஜபத்தின் மூலமாக ஆண்டவரே எங்கள் நாடு மற்ற உலக நாடுகளை ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரே நீர் இம்மாண்டு ஊழியர்களை ஆண்டவரே நீர் விசுவாச குடும்பங்களை நீர் பாதுகாத்து வழிநடத்தி வருகிறதற்காய் கோடி நன்றிகளப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, ஜெபிக்க முடியாதபடி சரீரத்தில் வியாதியோடு காணப்படுகிற ஒவ்வொரு மேலும் உடைய வல்லமை கடந்து சென்றருளுவதாக, செயல்படாத அத்தனை உறுப்புகளை செயல்படுத்துவீராக. வலிகள் மாறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். இப்பொழுது ரத்தத்தை தலை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு காண்கின்ற எகிப்தியர்களை, வியாதிகளை, சத்துரு போராட்டங்கள் ஆண்டவரே, கடன் பிரச்சனைகள், திருமண தடைகள், குழந்தை செல்லும் இல்லாத சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீர் இப்பொழுது மாற்றி கொடுக்கிறதற்காய் கோடி நன்றிகள் அப்பா. தொடர்ந்து வழி நடத்துங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் ஜெப நேரத்தில் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை நீர் உருவாக்கப்பட்டதற்காக நன்றி ஆண்டவர். இந்த ஜெபிக்கிற யாராக இருந்தாலும் அவர்களுக்குள்ளாக காணப்படுகிறதான ஆண்டவரே குற்ற உணர்வுகளை எல்லாம் மன்னித்தருளுங்க ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரிக்கிறதாக இருக்கிறதப்பா. நன்றி ஆண்டவரே. என்ன ஒரு பாவ கரையோடு இருந்தாலும் உம்முடைய கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரே நீர் சிந்தின ஒவ்வொரு துள்ளி இரத்தத்தையும் இப்பொழுது தளித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மாறா கசந்து போன வாழ்க்கை மாறி போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவர். ஜெபிக்க முடியாததே ஒரு மாறாதான் அப்பா. அந்த மன கசப்பு மாறட்டும். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இப்பொழுது இறங்கி செல்வதாக. தேங்க்யூ. நன்றி அப்பா. நன்றி. உடைய கெட்செமனே தோட்டத்தில் இயேசுவே நீர் எப்படி ஜெபித்தீர் என்று நாங்கள் அறிகிறோம். உடைய பிள்ளைகள் பகலெல்லாம் வேலைகளை செய்தாலும் இரவில் விலைக்கரையம் பண்ணியப்பா, இரவில் விழித்திருந்து ஜெபிக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு ஜெபங்களுக்கு ஆமென் என்று பதிலை தந்து வழி நடத்த போகிறதற்காய் கோடி நன்றிகளப்பா. கொள்ளை நோய்கள் உம்முடைய வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது ஆண்டவரே. இதுவரையிலும் ஜெபிக்கிற ஆண்டவர் யாராயிருந்தாலும் ஆண்டவரே நன்றியப்பா. ரட்சிக்கப்படாத யார் ஆண்டவரே, இந்த குடும்பங்களை யார் ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுப்பீராக. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காய் கோடி நன்றிகள் ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த மர்ம காய்ச்சலை உண்டு பண்ணி உயிரிழப்பை ஏற்படுத்தின ஆண்டவர் இந்த கொள்ளை மர்ம காய்ச்சல் அது முழுவதும் செயலிழந்து போகப்படுங்க ஆண்டவரே. எங்களுடைய மாவட்டத்தில் ஒரு கல்லூரி மாணவி அப்பா திருமணம் நடக்க வேண்டிய நேரத்தில் ஆண்டவரை உயிரிழந்து போன செய்தி வரும்பொழுது ஆண்டவரை திறப்பில் நிற்கின்றவர்களை சுவர் ஆண்டவரை ஆமாம் நன்றி ஆண்டவரை சுவர் அடைக்கின்றவர்களை ஆண்டவரை மற்றவர்களுக்கு ரட்சிக்கப்பட்ட பின்பு ஒரு விசுவாசியினுடைய ஒரு ஊழியக்காரனுடைய மிக முக்கியமான காரியம் ஆண்டவரை மற்றவர்களுக்காக தன்னை காத்து கொண்டு மற்றவர்களுக்காக ஆண்டவரை திறப்பிலே நிற்பதுதான் அப்பா. ஆனால் யோபு என்கிற தேவ மனிதர் அப்பா ஆண்டவரை தான் எல்லாம் இழந்திருந்தாலும் மற்றவர்களுக்காக ஜெபித்த பொழுதப்பா நிந்தித்து அவமானப்படுத்தின நண்பர்களுக்காக ஆண்டவரே அவன் ஜெபித்த பொழுது அவனுடைய சிறையிருப்பை நீர் மாற்றி இன்னொரு மடங்கு ஆசீர்வதிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். நாளிலும் யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதம் செய்கிறதற்காக நன்றி அப்பா. வானமும் பூமியும் மாறிப்போகலாம், ஆனால் நம்முடைய வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் ஆண்டவரே ஒரு நாளும் மாறிப்போவதில்லை. இந்த நாளில் கூட தொடர்ந்து இன்னி இப்படிப்பட்ட மர்ம காய்ச்சல்கள் உண்டாகி ஆண்டவரே உயிரிழப்புகள் ஏற்படாதபடி ஆண்டவரே தேவன் தம் ஆண்டவரே நன்றி அப்பா. நீர் எங்கள் ஆண்டவர் எங்கள் நாட்டை உலக நாடுகளையும் பாதுகாக்க வேண்டும்
வேண்டும்படியாய் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம் அப்பா. ஊழியர்களோ ஆண்டவர், விசுவாச பிள்ளைகளோ, ஜெபிக்கிறவர்களோ ஆண்டவரே, இதில் அந்த கொள்ளை நோய்களுக்கு ஆண்டவர் உள்பட்டு விடக்கூடாது ஆண்டவரே. மர்ம காய்ச்சல்கள் இந்த ஜெபத்தில் யாரெல்லாம் பங்கு பெற்றிருக்கிறார்களோ அவர்களுடைய குடும்பங்களில் மர்ம காய்ச்சல்கள் தாக்காதபடி நீர் வேலி அடைத்து பாதுகாக்க வேண்டும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் ஜெபத்தை கேட்கிறவராய் இருப்பதற்காக நன்றி. இரவில் உண்டாகின்ற பயங்கரங்கள், குறிப்பாக இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய்கள், இந்த மர்ம காய்ச்சலுக்கு ஆண்டவரை இனி யாரும் பலியாகாதபடி நீர் பாதுகாத்து நடத்துவீராக. மர்ம காய்ச்சல் வந்து உயிரிழந்த அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆறுதலை கொடுங்க ஆண்டவரே, ஒரு சமாதானத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. நன்றி, நீர் அப்படி செய்தருள போகிறதற்காக கோடான கோடி நன்றிகள் ஆண்டவரே. நாம் மகிமைப்படுவதாக. பூமிக்கு உப்பாக, உலகத்திற்கு வெளிச்சமாய் மாற வேண்டிய அந்த குடும்பம் இப்பொழுது கண்ணீரோடும் வேதனையோடும் இருக்கிற சூழ்நிலைகள் அல்லவா, சூழ்நிலைகளும் முழு விடுதலை கொடுத்தப்பா. தெற்கத்தை வெள்ளங்கள் திரும்புகிற விதமாக சிறையிருப்புகளில் இருந்து ஆண்டவரே விடுதலை கொடுப்பீராக. இனி இப்படிப்பட்ட மர்ம காய்ச்சல்கள் வந்து ஆண்டவரே உயிரிழப்புகள் ஏற்படாதபடி நீர் தடுத்து நிறுத்துங்க ஆண்டவரே. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காக கோடான கோடி நன்றிகள் ஆண்டவரே. நீர் எங்களை, எங்கள் குடும்பங்களையும், எங்கள் ஊழியங்களையும், எங்கள் மாவட்டம், மற்ற ஆண்டவர் தமிழ்நாடு, இந்தியா, உலக நாடுகள் முழுவதிலும் அப்பா காணப்படுகின்ற எல்லா மக்களையும் நீர் பாதுகாத்து கொள்வீராக. மருத்துவ துறையிலே பணியாற்றுகின்ற எல்லா மருத்துவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்து நடத்துவீராக. ரட்சிக்கப்படாத எல்லா மக்களை ரட்சித்து உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றுவீராக. அதற்கு எதிராய் காணப்படுகிற தடைகள் மாறி போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, மர்ம காய்ச்சல் வந்து உயிரிழப்பு ஏற்படுகிறது என்றால் அது உம்முடைய வருகைக்கு அடையாளம் என்பதை நாங்கள் அறிகிறோம். இயேசு அதி சீக்கிரமாய் வரப்போகிறீர். அதற்கு முன்பாக உம்மை விசுவாசிக்கிறவர்கள், உம்மை நம்புகிறவர்கள் ஆண்டவர் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு உம்முடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்த ஆண்டவரே செயல்படுகிறவர்கள், ஆண்டவரே திருமுழுக்கு ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள், சபையிலே அங்கம் வைக்கிறவர்கள், பரலோகத்து உம்மோடு ஆண்டவரே வாழ்கிறவர்கள், உம்மோடு தொடர்பு வைக்கிறவர்கள், உம்மோடு நடக்கிறவர்கள் அப்பா. பரலோகத்தினுடைய வருகை நாளில் ஆண்டவரை கைவிடப்பட்டு போவதில்லை அப்பா. உம்மோடு கூட சேர்த்து கொள்ளப்படுகிறவர்களாக இருக்கிறீர். நீர் ஆண்டவரை நன்றி அப்பா. அதற்காக நன்றி. அதற்கென்று நீரங்களை தகுதிப்படுத்தி வழி நடத்துங்க. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காய் கோடி நன்றிகளப்பா. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டதற்காய் கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? தேங்க்யூ லார்ட். நன்றி. இப்போ ஒரு 2 காரியத்திற்காக நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். அதை போன்று இந்த போதை பொருட்களை பயன்படுத்துகிறவர்கள், எல்லா போதை பொருட்களை ஆமேன் கடச்சுகின்றவர்கள், ஆமேன் இதை உருவாக்குகின்றவர்கள், ஆமேன் கடச்சுகின்றவர்கள், இதன் பின்னணியத்தில் எல்லாரும் என்ன செய்யப்பட வேண்டும்? இவர்களெல்லாம் ஆமேன் பிடிக்கப்பட வேண்டும். ஆமேன் சொன்ன ஆமேன். ஒரு நிமிடம் எல்லாரும் ஆமேன். ஒரு விசை மனம் இறங்குங்கப்பா. ஒரு விசை மனம் இறங்குவீராக. ஒரு விசை மனம் இறங்குவீராகப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட இருக்கிறவே நான் சொன்னேன் பா, எங்கிருந்தெல்லாம் எங்கெல்லாம் போதை பொருட்களை கொண்டு சென்று சொந்த இடங்களில் பிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நாளில் ஆண்டவரே அதிகாரிகள் நிமித்தம் பிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தகப்பனே, இந்த நாளிலும் ஒரு விசை மனம் இறங்கியப்பா. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு பின்னணியத்திலிருந்து அதன் இரவில் உண்டாகின்ற பயங்கரங்கள் ஆண்டவரே, இந்த போதை பொருட்களை பயன்படுத்துகிறவர்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே ஆமன் மிக ஆண்டவரே என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற எண்ணங்களுக்கு நேராய் கடந்து சென்று விடும் அப்பா. ஆனால் பரிசுத்த வேதாகமம் ஆண்டவரே போதை பொருட்களுக்கு எதிரானதாக நாங்கள் காண்கின்றோம் அப்பா. வேத வசனங்கள் சொல்கிறது ஆண்டவரே ஆமன். இந்த நாளிலே கூட ஆண்டவரே இந்த போதை பொருட்களுக்கு பின்னணியத்தில் இருந்து செயல்படுகிற சத்துருடைய கிரியைகள் சகலவும் செயலிழந்து போக பண்ணி மறையாண்டவரை யார் எங்கே மறைமுகமாய் கொண்டு சென்றாலும் இவளெல்லாம் பிடிக்கப்பட பண்ணுங்கப்பா. ஆண்டவரே நன்றி அப்பா. உடந்ததில் செயல்படுகிறவர்கள் ரட்சிக்கப்படாமல் யார் ரட்சிக்கப்படாத ஆண்டவரே அவர்களை
நீ ரட்சித்தாண்டவர் உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றுங்க. நீங்கள் அப்படி செய்தருள போகிறதற்காய் கோடி நன்றிகளப்பா. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு போதை பொருட்களை கொண்டு செல்கின்றவர்கள், இதற்கு பின்னணியத்திலே காணப்படுகின்றவர்கள், இது ஒரு காரியத்திற்காக பண காரியங்களுக்காகவோ மிக இந்த காரியங்களை செய்யலாம். ஆனால் இது அநேகருக்கு பாதிப்பு. இளைஞர்கள் மத்தியில், வாலிபர்கள் மத்தியில், வாலிபர்கள்லாம் இதுகளை பயன்படுத்தினால் சுய நினைவு இழந்து விடுவார்கள். என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற எண்ணத்துக்கு சென்று விடுவார்கள். ஆகினாலே தான் எத்தனையோ குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுவிடும். நீங்கள் நான் நம்முடைய ஒரு மகன் அல்லது ஒரு மகள் இப்படிப்பட்ட காரியத்தில் செயல்படும் பொழுது நம்முடைய உள்ளம் எவ்வளோ வேதனைப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே ஒரு பாரப்பட்ட இந்த காரியத்திற்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருங்கள். தொடர்ந்து நம்முடைய ஜெபங்களை கேட்டு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இல்லாத ஒரு நாடாய் இந்தியா மற்றும் உலக நாடுகள் மாறும்படி கர்த்தர் மாற்றப் போகிறதற்காய் கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அதை போன்று இந்த நாளிலும் கூட நம்முடைய நாட்டிற்கான ஒரு பாதுகாப்பிற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நாளிலும் கூட நம்முடைய இந்திய சமீப நாட்களில் நடந்த காரியங்களெல்லாம் நமக்கு நன்றாய், நம்முடைய காஷ்மீரில் நடந்த அந்த உயிர் சேதங்கள், கிட்டத்தட்ட அந்த பயங்கரவாதிகளின் நிமித்தம் ஏற்பட துப்பாக்கி அந்த சூட்டில், அந்த ஃபயரிங்கில் பாருங்கள், அதில் கிட்டத்தட்ட 28 பேர் உயிரிழந்து போன சூழ்நிலை. இது நிமித்தம் எப்பொழுது வேண்டுமானாலும் போர் வெடித்து விடலாம், ஏற்பட்டு விடலாம் என்ற நிலைக்கு இந்தியாவும் சரி மற்ற அண்டை நாடுகளும் பயங்கரமான ஒரு போர் பதற்றத்துக்கு பின்னாலே கடந்து சென்று கொண்டிருக்க பார்க்கின்றோம். போர்கள் வந்து விட்டால் விலைவாசிகள் அதிகப்பட்டுவிடும், பலவிதமான பிரச்சனைகள் வந்து இவைகளெல்லாம் ஆண்டவர் தடுத்து நிறுத்தும்படி நன்றியப்பா. ஒரு விஷயமான ஒரு விஷயமான இறங்குங்கப்பா, ஒரு விஷயமான இறங்குங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டு இந்தியா ஒரு சமாதானமான நாடாய், உலக நாடுகள் சமாதானமான நாடுகளாய் மாற நீர் கிருபை தந்து வழி நடத்துங்கப்பா. நன்றி ஆண்டவரே. இப்போ அந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, படியாக இல்லை, நான் கொடுக்க சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொன்னீரே அப்பா. உலகத்தில் காணப்படுகிற ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்கள் ஒன்றுமே பரலோகத்தில் இல்லை ஆண்டவரே. இப்படிப்பட்ட பரலோகத்திற்கு இப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்கிற மக்கள் ஆண்டவரே, இந்த உலகத்தையும் ஆண்டவரே பரலோகத்தையும் ஒப்பிட்டு பார்த்து இந்த பரலோகம் ஆண்டவரே, ஹெவன் ஆண்டவரே சுரமப்பா, தேங்க்யூ. எவ்வளவு நிம்மதியானது, சமாதானமானது, யுத்தங்கள் இல்லாது, போர்கள் இல்லாத பரலோகத்தை எங்களுக்கென்று நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீரப்பா. அதற்கு நாங்கள் கோடிகளை செலவு பண்ண வேண்டியதில்லை. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று ஆண்டவரே உம்மோடு வாழ்கின்ற உம்மை நம்பி உம்மை விசுவாசித்து உம்மை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளாய் மாறும் பொழுது உலகத்திலே நாங்கள் ஆண்டவரை இப்படிப்பட்ட உலகத்திலே நாங்கள் வாழ்ந்தாலும் நாங்கள் இனி கடந்து வர போகிற உலகமானது இப்படிப்பட்ட எந்த ஒரு போர்களும் இல்லாத உலகத்திற்கு தான் நாங்கள் கடந்து வரப்போகிறோம். அப்படிப்பட்ட உலகத்திற்கு ஆண்டவரை எங்கள் இந்திய நாட்டு மக்களும் உலக நாட்டு மக்களும் கடந்து வர ஆண்டவரை கிருபை பாராட்டுங்கப்பா. இரக்கம் செய்தருளுவீராக. அழிக்க வேண்டிய எத்தனை மோசை வந்து திறப்பிலே நின்றபடியினா அழிக்க வேண்டிய மக்களை நீர் அழிக்காமல் பாதுகாத்து கொள்கிறது நாங்கள் பார்க்கிறோம். யோனா நினிவே பட்டணத்துக்கு சென்று ஆண்டவரை அந்த மக்களுடைய சீர்கேட்டுகையை ஆண்டவர் எதிர்த்து அங்கு பிரசங்கம் பண்ணினது நிமித்தம் அழிய வேண்டியத பட்டணம் நினிவே நீ காப்பாற்றினீர். அதை போன்று ராணி அழிய வேண்டிய யூத மக்களை கூட ஆண்டவரே ஆமான் முர்தேக்காய்க்கு முன்னாய் காப்பாற்றப்பட்டதை பார்க்கிறோம். இந்த நாளிலும் திறப்பிலே நிற்கிறவர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். தேங்க்யூ, நன்றியப்பா. தேங்க்யூ. உடைய வல்லமைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. கிருபை இரக்கங்களுக்காய் நன்றி. தொடர்ந்து நீங்கள் வழி நடத்தி உடைய நாமத்தை மயப்படுத்துங்கப்பா. நீர்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் கோடி நன்றிகளப்பா. தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் ஆண்டவரே நன்றியப்பா.
கடந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. நான் மகிமைப்படட்டும், நீரே மகிமைப்பட்டருளும். ஒரே தொடர்ந்து ஆசீர்வதிங்கப்பா. திறப்பில் சில ஊழியங்களே உங்களுடைய சித்தத்தின்படி நீர் ஆண்டவரே நீங்கள் நடத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதா. ஆமென். கர்த்தர் ஜெபங்களை கேட்டதற்காய் கரங்களை தட்டி ஆமென் நல்ல உற்சாகமாய் தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தைகளை நம்ம கேட்டு நம்ம ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். இந்த நாளில் கூட ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு வருகிறதே மனிதன் எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம வரவேற்கலாமா? தேங்க்யூ, நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் ஒரு வசனத்தை குறித்து நாம் தியானிக்கிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஒரு தாலந்து பெற்றவர்கள் யார் என்ற தலைப்பிலே நாம் இன்று தியானிக்கிறோம். மத்தேயு 25 10 தாலந்து, 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து பெற்றவர்கள் என்ன செய்தார்கள்? எஜமான் வந்து கேட்கும்போது அதை வைத்து எவ்வளவு சம்பாதித்தார்கள் என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து உவமையாக பேசியிருப்பார். அந்த வகையிலே பூமியில் உள்ள ஒவ்வொரு மனுஷர்களுக்கும் கர்த்தர் தாலந்து கொடுத்திருக்கிறார். கொடுக்கப்பட்ட அளவு வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் தாலந்து உண்டு. ஒரு தாலந்தை நாம் பெற்றிருக்கிறோமா? அப்படி பெற்றவர்கள் புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் வேதாகமத்திலே நாம் படிக்கும்போது என்னென்ன தாலந்தை பெற்றுக்கொண்டார்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே என்பதை குறித்து இன்று நாம் தியானிக்கிறோம். அல்லேலூயா, நன்றி. யாத்ராகமம் 2 நாம் படிக்கும்போது மோசேயை நதியிலே தூக்கி கூடையிலே வைத்து போட்டு விடுவார்கள். பார்வோனுக்கு பயந்து பார்வோனின் குமாரத்தி அந்த குழந்தையை எடுத்து வளர்க்க ஆசைப்படுகிறாள். அந்த நேரத்திலே மோசேயின் தமக்கை அந்த பார்வோன் குமாரத்தியிடம் இந்த மோசேக்கு பால் கொடுத்து வளர்ப்பதற்கு ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு வரட்டுமா என்று ஞானமாக பேசி தன்னுடைய தமக்கையை அழைத்து கொண்டு அந்த குழந்தையை வளர்க்கும்படியாக செய்வாள். இப்படியாக அவளுக்கு கிடைக்கப்பெற்ற அந்த தருணத்தை அவள் நன்றாக பயன்படுத்தி கொண்டாள். அதனாலே மோசேயை கர்த்தர் எவ்வாறாக வழி நடத்தினார், இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும்படியாக அனுக்கிரகம் பண்ணினார் என்பதை நாம் வேதாகமத்தில் நன்றாக அறிவோம். அவ்வாறாக அவளும் குறிப்பிட்ட தாலந்தை பெற்றவளே. இரண்டாவதாக 1 சாமுவேல் 9 பார்க்கும்போது சவுலும் அவனுடைய வேலைக்காரனும் கழுதைகளை தேடி ஊர் ஊராக செல்கிறார்கள். கழுதை கிடைத்தபாடில்லை. அப்பொழுது சவுலின் வேலைக்காரன் ஒரு ஆலோசனை சொல்லுவான். ஒரு தீர்க்கதரிசி உண்டு, அவரிடத்தில் செல்வோம், அவர் நமக்கு வழியை காட்டுவார் என்று இந்த சவுலை சாமுவேல் இடத்தில் அழைத்து கொண்டு போவான். இப்படியாக சவுல் ராஜாவாக மாறும்படியான ஒரு தொடக்கத்தை, ஒரு அஸ்திபாரத்தை, ஒரு உந்துதலை, தன்னுடைய கடமையை செய்தவன் இந்த வேலைக்காரன். அவனும் தாலந்து பெற்றவனே. அளவுகளில் வித்தியாசமாக இருக்கலாம், அவனும் தாலந்து பெற்றவனே. இன்னும் நாம் பார்த்தோமானால் 1 சாமுவேல் 25 நாபாலின் மனைவி அபிகாயிலை அவளுடைய வேலைக்காரன் வழி நடத்திய விதம். தாவீதும் தன்னிடத்தில் உள்ளவர்களை, இளைஞர்களை அனுப்பி தங்களுக்கு உதவும்படி நாபால் இடத்தில் கேட்க, நாபாலோ கடிந்து கொண்டு இவர்களை அவமானப்படுத்தி அனுப்புகிறார். இதை கேள்விப்பட்ட தாவீது நாபாலுக்கு நாம் செய்த உதவிகளை நன்றியை மறந்து அவமானப்படுத்தியதன் நிமித்தம் அவனையும் அவன் குடும்பத்தையும் மிருக ஜீவன்களையும் அவன் சொத்துக்களையும் அழித்து விடும்படியாக தன்னுடைய கூட்டத்தாரோடு வருகிறான். அந்த வேளையிலே இந்த அபிகாயிலின், அதாவது நாபாலின் மனைவி அபிகாயின் வேலைக்காரன் அவளிடத்திலே போய் ஞானமாக பேசி நம்முடைய எஜமான் இவ்வாறாக தாவீதுக்கு பதிலளித்து அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கிறார். நீங்கள் ஞானமாக நடந்து கொள்ளவில்லை என்றால் இந்த குடும்பம், இங்கு வேலை பார்க்கிறவர்கள், நரஜீவன்கள், மிருக ஜீவன்கள் எல்லாம் அழிக்கப்படும் என்று சொல்லும்போது அவள் உடனடியாக செயல்பட்டு தாவீதின் இடத்திற்கு கொடுக்க வேண்டிய பொருள்களை கொடுத்து மன்னிப்பு கேட்டு
சாந்தமாக மாறப்படுகிறது. அந்த வகையிலே இந்த நாபாலை தவிர நாபாலின் குடும்பத்தை, அங்குள்ள வேலையாட்களை, நரஜீவன்களை, கால்நடைகளை காப்பாற்றியதற்கு முக்கிய பங்கு வகித்தவர் நாபாலின் வேலைக்காரன். அப்படியானால் அவரும் ஒரு குறிப்பிட்ட தாலந்து பெற்றவரே. இன்னும் நாம் பார்ப்போமானால் 2 ராஜாக்கள் 1 எலியாவிடம் 50 சிப்பாய்களை கூட்டிக் கொண்டு ஒரு இராணுவ தலைவன் வருவான். அதற்கு முன்பதாக எலியாவை பிடித்து கொண்டு வரும்படி ராஜா 2 முறை ஆட்களை அனுப்பியிருப்பான். அந்த 50 பேரையும் எலியா வானின்ற அக்கினியை இறக்கி அழித்து போட்டிருப்பார். ஆனால் இந்த 3ஆம் முறையாக வந்த இந்த இராணுவ தலைவன் எலியாவுக்கு முன்பாக வந்து முழங்காற்படியிட்டு, தீர்க்கதரிசியே, என்னுடைய உயிரும் இந்த 50 சிப்பாய்களுடைய உயிரும் உமது பார்வைக்கு அருமையாக இருப்பதாக என்று அவரிடம் மன்றாடி தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்தி அக்கினியின் மூலம் இவர்களை அழித்து விடாதபடி வேண்டுதல் செய்வான். எலியாவும் அழிக்க மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தி அவர் ராஜாவை பார்க்க போவதாக வேதாகமத்திலே படிக்கலாம். அந்த வகையிலே இந்த 50 பேருடைய உயிரையும் தன்னுடைய உயிரையும் ஞானமாக தாழ்மையாக பேசி காத்து கொண்டார். அப்படியானால் இவரும் குறிப்பிட்ட தாலந்துகள் பெற்றவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அவ்வாறே 2 ராஜாக்கள் 5 நாம் படிக்கும்போது நாகமானின் குஷ்டரோகம் நீங்கும்படியாக எலிசா யோர்தானிலே 7 முறை மூழ்கி எழும்பும்படி சொல்லி அனுப்புகிறார். நாகமான் கோபப்பட்டு, எங்கள் தேசத்தில் நதி இல்லையா, தண்ணீர் இல்லையா, நாங்கள் அங்கே போய் மூழ்கி எழும்பினால் குணமாகாதா என்ற பல வார்த்தைகளை கேட்டு கோபத்துடன் புறப்பட்டு செல்லுகிறார். ஆனால் அந்த நாகமானுடைய வேலைக்காரன் நாகமானிடம், இந்த தீர்க்கதரிசியானவர் வேறு ஏதாவது செய்ய சொல்லியிருந்தால் அதை நீர் கேட்டிருப்பீர், செய்திருப்பீர். ஆனால் இந்த ஒரு சிறிய காரியமான நதியிலே மூழ்கி எழும்பும் என்று சொன்னதை நீர் செய்யாமல் இருப்பது எப்படி என்று ஒரு ஆலோசனையை கொடுக்கும்போது நாகமானும் அதற்கு உடன்பட்டு யோர்தானிலே 7 தரம் மூழ்கி எழும்பி குஷ்டரோகம் மறைந்து போகிறது, சிறு பிள்ளையின் மாம்சமாகிறது. அப்படியாக இந்த நாகமானை, இராணுவ தலைவனை, ஒரு சாட்சியின் மகனாக மாற்றும்படியாட்டு செய்த பொறுப்பு, எலிசா சொன்ன அந்த கட்டளையை நிறைவேற்றும்படியாக செய்ய வைத்த பொறுப்பு அவருடைய வேலைக்காரனை தான் சாரும். அப்படியானால் அவனும் குறிப்பிட்ட தாலந்தை பெற்றவனே. 2 ராஜாக்கள் 7 சீரியருடைய பாளையத்துக்கு போக 4 குஷ்டரோகிகள் முற்பட்டார்கள். இஸ்ரவேலிலே பஞ்சம் தலை விரித்தாடுகிறது. கோட்டையை சுற்றி சீரியர் முற்றுகை போட்டிருக்கிறார்கள். கொடுக்க உணவு பஞ்சம், கொடுக்கல் வாங்கல் நடைபெறவில்லை. இந்த வேளையிலே சீரிய இராணுவத்துக்கு கர்த்தர் ஒரு இரைச்சலை உண்டு பண்ணி அவர்கள் இரவோடு இரவாக தங்கள் கூடாரங்களையும் குதிரைகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் இன்னும் இத்தியாதி பொருட்களையும் உணவுப் பொருட்கள் உள்பட எல்லாம் வைத்துவிட்டு தப்பினால் போதும் என்று ஓடிவிட்டார்கள். இங்கோ பஞ்சம். இந்த குஷ்டரோகிகள் ஊருக்கு புறம்பாக்கப்பட்டவர்கள் சீரியர் இராணுவம் இருந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது அங்கு ஒருவரும் இல்லை. தாங்கள் உண்டு புசிக்கிறார்கள், கூடாரம் கூடாரமாக பார்க்கிறார்கள். வெள்ளி பொன் வஸ்திரங்களை எடுத்து தங்கள் இடத்திலே ஒளித்து வைத்து கொண்டு அவர்கள் போது மட்டும் எடுத்துக்கொண்டு வைத்துவிட்டு பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்பொழுதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார்கள். அப்படியானால் இல்லாத பொழுது தங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. உணவு, உடை, எதிர்கால வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் இவர்கள் கிடைத்து விட்டது. மீதம் ஏராளம் இருக்கிறது. அதை இல்லாத தம்முடைய ஜனங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களுக்கு போய் அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று, இது ஒரு நற்செய்தி அறிவிக்கும் நாள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ அற்புத அடையாளங்கள், நன்மைகள்
கர்த்தர் நமக்கு செய்திருப்பார். வியாதிகளிலே சுகம், இன்னும் எத்தனையோ காரியங்கள் நமக்கு நோய்களிலிருந்து, சத்துருவின் பிடியிலிருந்து, தேவைகள் சந்திக்கும்படியாகவும் நமக்கு அனுகூலம் கிடைத்திருக்கும். இதை மற்றவர்களுக்கு சாட்சியாக சொல்ல வேண்டியது நமது கடமை. கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். நமக்கென்று அதை வைத்து கொள்ளாமல் அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டிய கடமை நமக்குரியது. இன்னும் நாம் பார்ப்போமானால் 2 ராஜாக்கள் 5 அந்த நாகமானுடைய வீட்டிலே வேலை பார்த்த ஒரு சிறு எபிரேய பெண் அவனுடைய குஷ்டரோகம் நீங்கும்படியாக எலிசா தீர்க்கதரிசியின் இடத்தில் போனால் அவர் குணமாக்குவார் என்று ஒரு வழியை காட்டுவாள், ஒரு ஆலோசனை சொல்லுவாள். அதன்படியே நாகமான் எலிசாவிடம் வந்து யோர்தானிலே மூழ்கி விடுதலை பெற்றிருப்பார், குஷ்டரோகம் நீங்கி இருக்கும். அப்படியானால் இந்த வேலைக்கார பெண்ணால் அந்த குஷ்டரோகத்தை குணப்படுத்தவோ அல்லது வேறு ஏதும் உதவி செய்யவோ அவளால் முடியாது. அவள் இருக்கிற நிலைமை ஒரு வேலைக்கார, ஒரு பணிப்பெண், வேலைக்காரி. ஆனால் அவள் கர்த்தரண்டை, தீர்க்கதரிசி அண்டை செல்லும்படியாக, அவருக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்படியாக ஆர்வம் கொண்டு அனுப்புகிறாள், ஒரு கை காட்டுகிறாள், வழிகாட்டியாக. அவளும் தாளந்து பெற்றவளே. ஏன், அந்த நாகமான் கூட சாட்சி கூறுவான், உம்முடைய தேவனே அல்லாமல் வேறு ஒரு தேவனையும் இனி நான் தொழுது கொள்வதில்லை என்று. அப்படியானால் அவன் குடும்பத்தையும் வழி நடத்தியிருக்கக்கூடும். இவருடைய குஷ்டரோகம் நீங்கியதை பார்த்து அந்த இராணுவ கூட்டத்தில் எத்தனையோ பேர் கர்த்தரட்டை விசுவாசம் வைத்திருக்கக்கூடும். அப்படியாக ஒரு விசுவாச வழியிலே நடத்துவதற்கு அந்த சிறு பெண் கைகாட்டியாக, வழிகாட்டியாக இருந்தாள். அன்பானவர்களே, மோகன்சி லாசரஸ் அவர்கள் சத்தியன் டிவியிலே ஜெபிக்கலாம் வாங்க என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பு கொண்டு இருக்கிறது. சனி ஞாயிற்றுக்கிழமை இரவு 7லிருந்து 9 வரை. அதிலே நிறைய சாட்சிகள் கேட்கலாம். சாட்சி சொல்லுகிறவர்களுடைய சாட்சியை கேட்கும்போது பக்கத்தில் உள்ளவர்கள் அல்லது வேறு ஏதோ தெரிந்தவர்கள் எங்களுடைய தீர்க்க முடியாத வியாதியிலிருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து, குடும்ப சமாதான குறைச்சலிலிருந்து, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், இன்னும் ஏராளமான பிரச்சனைகளில் சிக்கி தவிப்பவர்களுக்கு ஆறுதலாக சொன்னார்கள். சத்தியன் டிவியை நீங்கள் பாருங்கள், மோகன்சி லாசரஸ் அவங்க தலைமையில் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு கர்த்தர் ஒரு விடுதலை தருவார் என்று அவர்கள் சொன்னது நிமித்தம் நாங்கள் பார்த்தது நிமித்தம் எங்களுக்கு இந்த விடுதலை கிடைத்தது, சமாதானம் கிடைத்தது என்று சாட்சி சொல்லுகிறார்கள். அப்படியானால் ஒரு வழிகாட்டி, கர்த்தரிடம், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் இடத்தில் ஒரு வழிகாட்டியாக இருப்பவர்களும் குறிப்பிட்ட அளவு தாளந்தை பெற்றவர்கள் என்பதை இதன் மூலம் அறியலாம். ஏசாயா 59 கர்த்தர் எதிர்பார்க்கிறார், விண்ணப்பம் பண்ணுகிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று கர்த்தர் வேதனைப்படுவதை பார்க்கிறோம். எசேக்கியேல் 9 படிக்கும்போது எருசலேம் நகரத்தை அக்கிரமத்தின் நிமித்தமாக அழித்து போடும்படியாக கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடும்போது சங்கார தூதன் வருகிறான். ஆனால் அதற்கு முன்பாக ஒன்று சொல்லுகிறார்கள், அந்த எருசலேமின் அக்கிரமங்கள் நடக்கிறது, அநியாயங்கள் நடக்கிறது, பாவம் பெருகிற்று, அதன் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற ஒரு கூட்டம் இருக்கிறதாம். அந்த கூட்டத்தை நெற்றியிலே நீ ஒரு அடையாளம் போடு, அவர்களை அழித்து போடாதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கும் வேதாகமத்திலே. அப்படியானால் அநியாயம், அக்கிரமம் நடந்து கொண்டு இருக்கிறது தங்களுடைய கண்களுக்கு முன்பதாக. ஆனால் அவைகளை தடுத்து நிறுத்தவோ இவர்களுக்கு பலன் இல்லை. ஒன்று மட்டும் அவர்களால் முடியும், பெருமூச்சு விட்டு அழுது கர்த்தரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். விண்ணப்பம் பண்ணுகிறவன் ஒருவனும் இல்லையே என்று சொல்லுகிற கர்த்தருக்கு அது ஆறுதலாக இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் குறிப்பிட்ட அளவு தாளந்து பெற்றவர்களே. மற்றவர்களுக்காக ஜெபிப்பது, தேசத்துக்காக, தேசத்தின் நன்மைக்காக ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்பதும் ஒரு தாளந்து பெற்றவர்கள் என்பதை இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். இன்னும் பார்த்தோமானால் லூக்கா 8, அந்த லேகியோன் பிசாசு பிடித்தவன் கர்த்தர் வந்து லேகியோன் பிசாசுகளை பன்றி கூட்டத்திலே போக அனுமதி கொடுத்து கடலிலே விழுந்து செத்து போனது என்று அறிவோம். இப்பொழுது இவன் சுகம் பெற்றான், விடுதலை பெற்றான்.
வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தண்டையிலே இருக்கிறான். இப்பொழுது இவன் கர்த்தரிடத்தில் கேட்கிறான், நான் உம்முடனே ஊழியம் செய்ய வருகிறேன் என்று சொல்லும்போது கர்த்தர் சொல்லுவார், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் ஊருக்கு போய் இங்கு நடந்ததை சாட்சியாக சொல்லு என்பார். அப்படியானால் அவனுக்கு கொடுக்கப்பட்டவன் படிப்பறிவு இல்லாதவனாக இருக்கலாம், இத்தனை காலமும் பிசாசு பிடித்து பிசாசின் பிடியில் சிக்கியவனாக இருந்தான். ஆனாலும் இப்போது அவனுக்கு கொடுக்கப்பட்ட பணி சாட்சி சொல்லுவது. வேறு ஊழியம் இல்லை. தனக்கு கர்த்தர் விதம் ஒரு சுகத்தை தந்தார் என்பதை மற்றவர்களுக்கு சாட்சி சொல்லுவது தான் அவனுடைய பணி. அப்படியானால் நாமும் மற்றவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்ட நன்மைகளை குறித்து, ஆசீர்வாதங்களை குறித்து மற்றவர்களுக்கு சாட்சி பகர்வது மிக மிக அவசியம். அவனும் ஒரு குறிப்பிட்ட தாளந்து பெற்றவன். அவனுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து ஒரு கர்த்தர் வைத்திருக்கிற அளவு என்பதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். யோவான் 4 சமாரிய ஸ்திரீ குறித்து பார்க்கும்போது இயேசுவுக்கும் சமாரியா ஸ்திரீக்கும் ஏராளமான சந்தேகங்கள் இந்த ஸ்திரீ கேட்கும்போது அவர்களுக்கு நடந்த உரையாடல்களை நாம் அறிந்து கொள்ளலாம். அந்த வகையிலே இவள் போய் தன்னுடைய ஊரிலே மற்ற ஸ்திரீகளிடம் என்னை குறித்தும் என்னுடைய வாழ்க்கையை குறித்தும் ஒருவர் தீர்க்க தரிசனமாக சொன்னார், அவர் தீர்க்க தரிசியோ வந்து பாருங்கள் என்று அவ்வளவுதான் சொன்னாள். அந்நாளிலே ஏராளமான ஸ்திரீகள் அவரிடத்திலே வந்து வசனத்தை கேட்டு அதன் மூலம் அநேகர் விசுவாசித்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. அவர்கள் வேண்டிக் கொண்டதின்படியே இயேசு அந்த பட்டணத்திலே 2 நாட்கள் தங்கினார். அந்த 2 நாட்களிலும் இன்னும் ஏராளமான பேர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் இந்த ஒரு ஸ்திரீயின் நிமித்தம், இந்த ஸ்திரீ தனக்கு நடந்ததை இயேசு கிறிஸ்து தனக்கு சொல்லி ஆறுதல் தந்ததை மற்ற ஸ்திரீகளோடு தன்னுடைய ஜனத்தாரோடு பகிர்ந்து கொள்ளும்போது அந்த ஊரில் உள்ளவங்க விசுவாசத்துக்குள்ளாக்கப்படுகிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள். அப்படியானால் இந்த ஸ்திரீயும் குறிப்பிட்ட அளவு தாளந்து பெற்றவளே. லூக்கா 2 36-38 வசனங்களை நாம் படிக்கும்போது 84 வயதுள்ள அன்னாள் என்னும் ஒரு விதவை தேவாலயத்திலே இரவும் பகலும் உபவாசம் இருந்து ஜெபித்து வருவாள். வேறு அவளுக்கு பணி இல்லை, இதைத்தான் செய்து கொண்டிருப்பாள். ஆனால் அந்த வசனத்திலே நாம் படித்து கொண்டிருக்கும்போது இயேசு கிறிஸ்து குழந்தையாக இருக்கும்போது பிரதிஷ்டை பண்ணுவதற்காக தேவாலயத்துக்கு கொண்டு வந்திருப்பார்கள். அந்த குழந்தையை கையில் சுமந்து தீர்க்க தரிசனம் சொல்லும் பாக்கியம் பெற்றவளாக இருந்தாள். ஆக அவளுக்கு கொடுக்கப்பட்டது இரவும் பகலும் உபவாசம் இருந்து செபிப்பது மற்றவர்களுக்காக. அதனுடைய பலனை அவள் பெற்றுக்கொண்டாள். அவளும் குறிப்பிட்ட அளவு தாளந்து பெற்றவளே. இன்னும் லூக்கா 8 படிக்கும்போது யோவனாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் ஊழியங்களை தாங்கினார்கள் என்று எழுதியிருக்கும். அப்படியானால் கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குகிறவர்கள் அவர்களும் குறிப்பிட்ட அளவு தாளந்தை பெற்றுக்கொண்டவர்களே என்று அறிந்து கொள்ளலாம். ஏசாயா 65:8 ஒரு வசனம் இவ்வாறாக சொல்லியிருக்கும், ஒரு திராட்சை குலையில் ரசம் காணப்பட்டால் அந்த செடியை அழிக்க மாட்டேன். ஒரு திராட்சை செடியில் ஏகப்பட்ட குலைகள் இருக்கும். அதில் ஒரு திராட்சை செடியில் ஒரு குலையில் ரசம் காணப்பட்டால் அதன் நிமித்தம் அந்த செடியை அழிக்க மாட்டேன் என்று ஒரு உவமையாக கர்த்தர் சொல்லியிருப்பார். அவ்வாறே அப்போஸ்தலர் 16:31 நாம் படிக்கும்போது ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வசனம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்படியானால் ஒருவர் ஒரு குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டால் அந்த ரட்சிப்பு தன்னுடைய குடும்பத்தில் உள்ள எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் வழி நடத்துவார், முயற்சிப்பார். ஒரு திராட்சை குலையில் ரசம் காணப்பட்டால் அந்த செடியை கர்த்தர் அழிக்க மாட்டார். அவர்களும் குறிப்பிட்ட அளவு தாளந்து பெற்றவர்களே. முடிவாக லேவியராகமம்
55வது வசனம் சொல்லுகிறது, எகிப்திலிருந்து புறப்பட்ட அனைவரும் என் ஊழியக்காரர்களே. இஸ்ரவேல் ஜனங்களை மோசேயின் தலைமையின் கீழ் கர்த்தர் வழி நடத்தி வருகிறார். அவர் சொல்லும் ஒரு வார்த்தை, எகிப்திலிருந்து புறப்பட்ட அத்தனை லட்சம் இஸ்ரவேலரும் எனக்கு ஊழியக்காரர்கள். அவர்கள் அங்கே அடிமை வேலை பார்த்தார்கள். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அவர்கள் ஊழியக்காரர்கள் என்று கர்த்தர் பெருமைப்படுத்துவார். இவ்வாறாக 2 கொரிந்தியர் 8:3 அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன். மற்றவர்களுக்கு கொடுப்பது, தங்களுடைய திராணி நிமித்தமாவது மற்றவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு கொடுக்கும்படியாக நமக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்கிறதோ, நம்மால் என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுவும் ஒரு குறிப்பிட்ட தாலந்து பெற்றவர்களே. அதோடு 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே 5 முதல் 8 வரை உள்ள வசனங்களை படிக்கும்போது, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனை விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாமாகும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள், அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே 5 விதமான ஊழியங்களை கர்த்தர் நியமித்திருக்கிறார். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள். 5 பேருக்கும் 5 விதமான தாலந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கு வசனத்தை நன்றாக போதிக்கும் வரம் இருக்கலாம், குணமாக்கும் வரங்கள் நிறைய பேர் பெற்றிருக்கலாம், ஆவிக்குரிய விஷயத்திலே மற்றவர்களை நடத்துவதற்கு இன்னும் பல பேர் தேர்ச்சி பெற்றிருக்கலாம். எவ்வாறாக இருப்பினும் ஒவ்வொரு ஊழியத்திலும் ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் கர்த்தர் நியமித்திருக்க பங்கு ஒன்று உண்டு. அது 5 தாலந்தாக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 1ஆக இருக்கலாம். அப்படியானால் இந்த உலகத்திலே கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஊழியக்காரராகத்தான் நினைக்கிறார். அவரவர்கள் தகுதிக்கு தக்க, அவரவர்களுடைய திறமைக்கு தக்க, நிலைமைக்கு தக்க ஊழியம் செய்ய வேண்டும். அது ஒருவேளை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவும்படியான காரியமாக இருக்கலாம். கர்த்தரண்டை வழி நடத்துகிறவர்களாக, கை காட்டி நடத்துகிறவர்களாக இருக்கலாம், மற்றவர்களுக்காக செபிக்கிறவர்களாக இருக்கலாம். உலகத்திலே கிட்டத்தட்ட 780 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். ஒன்றுமில்லாத நிலைமையிலே ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக செபிக்கிறவர்களாக இருக்கலாம். பாவத்திலே விழுந்து அடிமைத்தனத்திலே இருக்கிறவர்கள், தேசத்து அவர்களுடைய நன்மைக்காக நாம் செபிக்கலாம். எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது. மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியாக இருக்கலாம். எவ்வாறாயினும் கர்த்தர் நமக்கு தாலந்து தரவில்லை என்று கர்த்தர் முன்பாக நாம் சொல்லவே முடியாது. நமக்கு கொடுக்கப்பட்ட அளவின்படி நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதன்படி வசனத்துக்கு நேராக ஆத்துமாக்களை திருப்ப வேண்டும். நாம் செய்யும் வேலைக்கு தக்கதாக கர்த்தர் நமக்கு பலனளிப்பார். ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் ஒரு தாலந்தையாவது பெற்றவர்கள் என்று நாம் இவ்வளவு நேரம் தியானித்த சில வசனங்களின் அடிப்படையிலே காணலாம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். அல்லேலூயா.